மக்களே வணக்கம். நேற்று என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை கல் அள்ள வேண்டிய வேலை. ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். நியூஸ்னால் நம்ம நியூஸ் 24x7 ஒரு விவாதம். அந்த விவாதத்தில் கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர்னு சொல்லிட்டு டிஎம்கேலேருந்து மனோ தங்கராஜ், அவர் இப்போ பால்வளத்துறை அமைச்சராக இருந்தாப்படி அவர். நம்ம நாம் தமிழ்லேருந்து ஹிம்லர், அப்போ ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஆள் இருக்காப்படி. விவாதம் ரொம்ப சூடாக போய்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரியில் முறைகேடாக நிறைய கல்குவாரி அனுமதியின்றி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்க கொடுத்த ஏரியாவோட அதிகமாக முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டை நம்ம ஆள் ஹிம்லர் எடுத்து வைக்கிறாப்படி. அதெல்லாம் நட்டாளம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உள்ள அந்த குவாரி வந்துட்டு குறிப்பிட்ட ஏரியாவோட அதிகமாக முறைகேடு பண்ணி இடத்த ஆக்குபை பண்ணி குவாரி அமைச்சு அதில் முறைகேடாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹிம்லர் எடுத்து வைக்கிறாப்படி. அப்போ நம்ம மனோ தங்கராஜ் இருக்காப்புல, அவர் என்ன சொல்கிறாப்புல, அந்த குவாரியை மூடினதுக்கு போராடினதே நான் தான் அப்படின்றாப்புல. ஏன்னா மனோ தங்கராஜ் வந்து பால்வளத்துறை அமைச்சராக இருக்காப்புல. அவர் ஒரு டைம் அந்த ஊருக்கு போயிருக்காப்புல. போனதுக்கு அங்கே உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இந்த மாதிரி முறைகேடாக நடக்குது, அதனால் பொதுமக்கள் நிறைய பாதிப்பு ஏற்படுது, டஸ்ட் ஆகுது, ஏரியா ஃபுல்லாக டஸ்ட் ஆகுது, சாப்பிட முடியலை, தண்ணி டேங்கை திறந்து வைக்க முடியல அப்படின்ற மாதிரி நேரப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்தப்போ ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் போய் ஒரு வாய்மொழியாக ஒன்று பேசுகிறாப்புல மனோ தங்கராஜ். அப்போ மனோ தங்கராஜ் என்ன சொல்கிறாப்புல, ஓகே நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு ஃபோன் இந்த மாதிரி பண்ணி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாப்புல. ஆனால் எந்த ஒரு விஷயமே நடக்கலை. அப்புறம் என்ன பண்ணால் ஊர் மக்கள்லாம் திரண்டு போய் கோர்ட்டில் வந்துட்டு அந்த ஒரு கேஸு போட்டு அதை வந்துட்டு கோர்ட்டோட கவனிப்பு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி முறைகேடு நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ கோர்ட் வந்துட்டு ஒரு உத்தரவு எடுத்து ட்ரோன் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஏரியா ஆக்குபை பண்ணியிருக்காங்க என்னதுன்றதை உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு. அப்போது ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 ஏக்கருக்கு மேலே கொடுத்த ஏரியாவோட ஒரு 3 ஏக்கருக்கு மேலே அவங்க வந்து ஆக்குபை பண்ணி குவாரியை சட்டவிரோதமாக எடுத்துக்காங்க. ஆனால் ஏரியா வந்து அதிகாரியை சொல்கிறது 3 ஏக்கர். உடனே வந்து நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது, அதை ஃபுல்லாக தடை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தடை பண்ணிடுறாங்க. இப்போ இந்த டிபேட்டில் என்ன சொல்கிறாப்புல மனோ தங்கராஜ், அது காரணமே நான் தான் அப்படின்றாப்புல. அப்போ ஊடால வந்து நம்ம ஹிம்லர் வந்து ஆதாரத்தோடு வைக்கிறாப்ப கிட்டத்தட்ட 40 குவாரிகள் வந்துட்டு அது காலாவதியாகி மூடுற ஸ்டேஜில் இருந்தது, அதை மூடிட்டாங்க. அந்த நான் தான்றது அவர் மனோ தங்கராஜ் பெருமையாக சொல்கிறாப்புல. அதுவும் நட்டாளத்தில் உள்ள அந்த குவாரி முன்னும் நான் தான்றாப்புல. ஆக்சுவலாக அது நட்டாளத்தில் உள்ளது நீதிமன்றம் மூலியமாக அது மூடப்பட்டது, இவரோட மூலியமாக மூடப்பட்டது கிடையாது. ஆனால் அந்த பொது வெளியில் அவர் சொல்கிறாப்புல. அப்போ ஹிம்லர் வந்து எல்லாம் ப்ரூஃபோட எடுத்து வைக்கிறாப்புல, இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ப்ரூஃபே இருக்குது, இன்னமும் சட்டவிரோதமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிம்லர் எடுத்து வைக்கிறாப்புல. அப்போ நம்ம அந்த தொகுப்பாளர் இருக்காப்புல, அவர் என்ன ஆகிறாப்புல, உண்மையிலே நீங்கள் கன்னியாகுமரியில் உள்ள எல்லா சட்டவிரோதம் நடக்கக்கூடிய கல்குவாரியை மூடிட்டீங்களான்றதுக்கு 100% மூடிட்டோம்னு சொல்லிட்டு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சொல்கிறாப்புல. ஆனால் உடனே சடனாக அந்த ஆதாரத்தை எடுத்து காமிக்கிறாப்புல. யார், நம்ம நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் ஹிம்லர். அப்போ அந்த தொகுப்பாளர் சொல்கிறார், உங்களுக்கு நீங்கள் சொல்கிற உண்மையெல்லாம் மகிழ்ச்சி, இல்லைன்னா பொதுமக்கள் பார்க்குறாங்க, அது என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. அப்போ ஊடால பேசிக்கிட்டு இருக்கையில் ஒரு சின்ன சலசலப்பு நடக்குது. அப்போ இந்த மனோ தங்கராஜ் என்ன சொல்கிறாப்புல, நாங்கள் போராடிக்கிட்டு இருக்க நீங்கள் கோவணத்தில் இருந்தீங்களா அப்படின்றாப்புல. ஒரு பொது வெளியில் ஒரு சட்டமன்ற துறை அமைச்சராக இருந்தாலும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்க நீங்கள் கோவணத்தில் இருந்தீங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஓப்பன் மீடியா, அவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஃபுல்லாக 24x7 எல்லாருமே வாட்ச் பண்ணுறாங்க, லைவில் பார்க்குறாங்க, வீடியோ பார்க்குறாங்க, இனிமேல் அடுத்த வீடியோ பார்ப்பாங்க. அப்போ அது வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய வார்த்தை கிடையாது, அது ஒரு டபுள் மீனிங் வார்த்தை. டார்க் காமெடினாங்களா அந்த மாதிரி, டபுள் மீனிங் டார்க் டபுள் மீனிங்னால அந்த மாதிரி கோவணத்தில் இருந்தியாடாண்டாப்புல. அப்போ இவர் வந்துட்டு நம்ம தாத்தா அப்பயும் போராடின பேர் இவர் எந்த கோவணத்தில் இருந்தா அப்படின்னு தெரியல. அந்த ஓப்பன் ஸ்டேஜில் சொல்கிறாப்புல, நீங்களாம் கோவணத்தில் இருந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நிறைய பொய் விஷயங்களை அள்ளி விட்றாப்புல. நான் தான் ஃபுல்லாக இப்போ குவாரியில் ஃபுல்லாக மூணுனே வச்சேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த குவாரி கன்னியாகுமரியில் நடக்கிற குவாரியில் ஃபுல்லாக ஏகப்பட்ட கமிஷன் அடிச்சிருக்காப்புல. ஏன்னா அந்த ஏரியா கண்ட்ரோல் ஒரு ஏரியா கண்ட்ரோல் மாதிரி ஒரு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அந்த கமிஷன் அடிச்சிருக்காப்புல. அதனால் மறுபடியும் நட்டாளத்தில் உள்ள குவாரியை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த குவாரி உரிமையாளர் வந்து உரிமையாளர் சப்போர்ட் பண்ணி இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அது ஓப்பன் ஆகலை. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு திமுக அமைச்சர் வந்துட்டு ஓப்பன் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு சில தவறான வார்த்தைகளை விடுறாப்புல. நீங்கள் கோவணத்தில் இருக்கியாடா, ஒரு ஒருமையில் பேசுகிறது, ஒரு பொது வெளியில் இந்த மாதிரி தான் இவங்க தான் இந்த சமூக நீதி, சமத்துவம் இந்த மாதிரிலாம் பேசுகிறது இவங்க தான். நம்ம நாம் தமிழர் கட்சி ஹிம்லர் பட்டையை கிளப்பிட்டாப்புல. அது ஹிம்லர் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு டிபேட்லையும் இவங்க எந்த வேட்பாளர் கொண்டாந்து அந்த 24x7 பாடுறேன், ஒவ்வொரு டிபேட்லையும் செய்கிறது யாருன்னு கேட்டால் நம்ம நாம் தமிழர் கட்சி தான். அடுத்த ஒவ்வொரு கேள்வியும் பட்டுன்னு வைக்கிற எவனும் பதில் சொல்ல முடியல. பக்கத்துலனா ஒரு டேபிளை ஒன்று எம்டிஆர் ஒன்று பாட்டி வச்சுருக்கேன். யான்னு கேட்டால் டிவிக்கு. உங்களை மதிக்கலை, மீடியா மதிக்கலை டிவிக்கு, அவனுக்கு எதுக்கு சும்மா டேபிளை போட்டு அவன் போட்டால் வேறு போட்டு வச்சுருக்காங்க. தேவையில்லைன்னா அவனை ஒதுக்கி விட்டணும். எவன் தைரியமாக நெஞ்சு தைரியமாக வந்து பேசுகிறான் அவனை வந்து ஸ்டேஜில் ஒன்று பாட்டி வச்சு அவனை வச்சு பேச விடணும்.